இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து அமைச்ச பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட் அமைச்சதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து இப்போ கிணறு வெட்டுறான பிளானில் இருக்கார். சரிங்களா, அதாவது இந்த பாயிண்ட் அமைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 600 அடி ஓட்டி தண்ணி வழி நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ரீபோர் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே கிடச்சிது. சரிங்களா, அது எல்லாமே டீட்டெயில் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் நிலத்தடி நீராட்டுனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் பேசுகிறாங்க. ஆக்சுவலி இந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் பெருமாமலைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேப்பம்பாளையம் அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்கேன். எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் தான். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போட்டோம். போர் போடும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் நம்ம ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்த எங்களுக்கு மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 750-800 அடி ஓட்டினா போதும். அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் தண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடிக்கணக்கு வந்து பார்த்திங்கன்னா பிட்டாக சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு 150க்குள்ளே வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 டு ஒரு 400. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 650 இல்லை ஒரு 700 அந்த ரேஞ்சில் வரலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா ட்ரில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கேப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 டு ஒரு 40 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டம் கிடச்சிது. அந்த மட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா புகை அடிக்க ஒரு 1/2 தண்ணிக்கு மேலே இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரில் பண்ணுறாங்க 100, 200, 300, 400, 500 முடிஞ்சு 600 வரைக்கும் ட்ரில் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா கல் மாறல, ஒரே கல்லாக தொடர்ச்சியாக ஒரு கரும்பாறையிலே தான் ஓடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வேண்டாம் இதோட நிப்பாட்டிடலாம் அப்படின்ட்டு ஒரு 620 வரைக்கும் ஓட்டி அந்த பாயிண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மேலே வந்த தண்ணி தான் கீழே எதுவும் வரல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரிலேஷன் வீட்டில் இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு ரிலேஷன் வீட்டில் பார்த்து கொடுத்துருந்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டை செட் பண்ணி ட்ரில் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி அங்கே செட் பண்ணி ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி அங்கே சொன்ன அடிக்கணக்கு கரெக்டாக மேட்ச் ஆச்சு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட முடியாத அளவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்து நல்லா தண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அதுலேயே கொண்டே மறுபடியும் ரீபோர் செட் பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட்டு இந்த பாயிண்ட்டை முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அதை ரீபோர் பண்ணலான்ட்டு அதில் வந்து வண்டி செட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 620 வரைக்கும் ட்ரில் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரே ஒரு இடத்துல 640க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மட்டம் ஓப்பன் ஆச்சு வச்சுங்களேன். 635 டு ஒரு 640 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேப் ஓப்பன் ஆச்சு. அந்த கேப் ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச் தண்ணியாட்டு சப்போர்ட் பண்ணுச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஒரு 700 அடி ஓட்டி இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இபி சர்வீஸ்க்கு இந்த பாயிண்ட் வச்சு எழுதி வச்சுருந்ததுனால இப்போ கிட்டத்தட்ட ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வரப்போகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிணறு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த போர் தண்ணி எடுத்து கிணத்துல விட்டு அந்த கிணத்துலேருந்து பம்ப் பண்ணி விவசாயம் பண்ணிக்கலான்ட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த போர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி தள்ளி வச்சு வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து மார்க் பண்ணுறது எத்தனைக்கு எத்தனை வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 22ன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது உள்கூடு வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 22, 20 அடி வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்துடும், 22 அடி வந்து பார்த்திங்கன்னா நீளம் வரும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தை மார்க் பண்ணி கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 அடி இல்லை ஒரு 50 அடி வரைக்கும் வெட்டிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே கிட்டத்தட்ட ஒரு 10 அடி இன்னொரு 8 அடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மண் தான் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா ஜேசிபி மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்ன இட்டாச்சி உள்ளே இறக்கி வெட்டுற மாதிரி பிளான் பண்ணி மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் மூலிமா அதை தூக்கி வெளியே கொட்டுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் வச்சுங்களேன். அது வந்து அப்படி அள்ளும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 அடி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கசிவுகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 டு ஒரு 35 அந்த ரேஞ்சு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த போரில் வந்து ஒரு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு இதுலேயே தண்ணி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 அடி வரைக்கும் தான் அந்த இடத்த வெட்டியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி கசிவில் இருக்குது. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 5 அடி 6 அடி வந்து பார்த்திங்கன்னா ஓடுது. ஒரு 50 அடி ஒரு 55 அடி வெட்டி வேணால் சைடு போர் ஓட்டணும், ஓரளவுக்கு தண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இப்போதைக்கு வந்து காசில் என்ன ஒரு 40 அடி வாட்டி நிப்பாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வேணால் நம்ம வாழைப்படுத்தி சைடு போர் ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது இந்த இடத்த ட்ரில் பண்ண பாயிண்ட்டு நமக்கு ஃபெயிலியர் தான் முடிஞ்சிருக்க வேண்டியது. அது எதனால சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மார்க் பண்ணி கொடுக்குறோம் ஒரு பாயிண்ட் அப்படின்னா அது வந்து அடிக்கணக்கு சொல்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன போகலாம். மற்றபடி ஆனால் தண்ணி கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு நமக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல 600 வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேண்டான்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு சொந்தமாக ரொம்ப ரிலேஷனாக அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணி கொடுத்தோம். அடுத்த பாயிண்ட்டை அது ட்ரில் பண்ணி அது நல்லபடியாக சக்ஸஸ் ஆனதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு இந்த பாயிண்ட்டை மறுபடியும் நம்ம ரீபோர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படி துணிஞ்சு மறுபடியும் ரீபோர் பண்ணும்போது ஒரே ஒரு ராடு ஓட்டும் போதே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 அடியோட அந்த பாயிண்ட் அப்படி ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிணறு அமைச்சு
ஓரளவுக்கு நல்லா தண்ணி சப்போர்ட் பண்ணுது சரிங்களா. இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மனையிலையோ விவசாய தோட்டத்துலேயோ அல்லது இண்டஸ்ட்ரி தொழிற்சாலையிலோ வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போடணும், கிணறு வெட்டணும், சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா. நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புது அனுபவம் கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ மூலம் ஷேர் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நாள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய வீடியோ உடனுக்குடன் நோட்டீஸ் வந்துடும் சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் எஃப்எம்பி மூலிமா ஆன்லைன் மூலிமா வேறு ஒரு வாட்டர் டேங்க் வச்ச பாயிண்ட்டையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி கொடுத்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது எப்படி பார்க்குறோம் என்ன ஏதுங்க ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய வீடியோ அப்லோட் போயிருப்பேன். அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. இதை எல்லாமே தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து நீரோட்டம் மருத்துவத்தில் போர் அமைக்கிற சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.